இந்திய அரசியலமைப்பின் சரத்து 20 நமக்கு வந்து குற்ற வழக்குகளில் வந்து தண்டனை விதிப்பதில் வந்து பாதுகாப்பு வழங்குது. அளவுக்கு மீறிய அல்லது தன்னிச்சையான தண்டனைகள் வந்து வழங்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு வழங்கப்படுது. இதில் 20ல் 1 அப்படின்றது வந்து நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படிம்பாங்க. அதாவது 2020 நடந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்து 2025 இயற்றப்பட்ட சட்டத்தின்படி தண்டனை வழங்க முடியாது. எந்த குற்றம் நடக்கும்போது எந்த சட்டம் வந்து நடைமுறையில் இருந்ததோ அதன்படியே வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா. நோ டபுள் ஜேபர்டி 20ல் 2 20ல் 2 என்ன நோ டபுள் ஜேபர்டி அப்படிம்பாங்க. ஒரு குற்ற வழக்குக்காக என்னென்னா வந்து 2 வித தண்டனைகள் வழங்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து நோ டபுள் ஜேபர்டி அப்படின்றது. 20ல் 3 அப்படின்றது வந்து என்னென்னா வந்து குற்ற வழக்குகளில் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவரையே வந்து சாட்சி சொல்ல வலியுறுத்த முடியாது அப்படின்றது தான் 20ல் 3 சொல்லுவோம். இவ்வாறு வந்து தனி மனிதர்களுக்கான பாதுகாப்பை இந்திய அரசியலமைப்பு உறுதி செஞ்சுருக்கு. குற்ற வழக்குகளில் வந்து தண்டனை குற்றம் நிரூபிக்கப்படும் வரை வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் தான், அக்யூஸ்டு தான். அவர் வந்து குற்றவாளி இல்லை, குற்றம் சாட்டப்பட்டவர் தான். அதனால் வந்து அவருக்கான பாதுகாப்பு வழங்குவதற்கு இந்திய அரசியலமைப்பு உறுதி செய்திருக்கு. இந்திய அரசியலமைப்பு வழியில் வந்து அனைவரும் செயல்படுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.